ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜோ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 6 பார்ட் 1. ஓபன் பண்ணா சயின்டிஸ்டுங்கெல்லாம் கைஜோ நம்பர் 10 பயங்கரமா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பாடியே இல்ல, அரைகுறையா அங்கன்னு பிஞ்சு கிடக்குது. ஆனாலும் உயிர் இருக்குது. அந்த நிலைமையில கூட 5.7 அளவுக்கு எனர்ஜி அதால கொடுக்க முடியுது. அதை பார்த்தே அத்தனை பேரும் மிரண்டு போயிருப்பானுங்க. அந்த டைமுங்கும் போது ஹொஷின் அங்க வருவாரா, வந்தவர் என்ன எந்திரிச்சிட்டியான்னு ஒரு மாதிரி நக்கலா கேட்பாரு. அது கட்டுப்பாயி ஒரு கத்தும் பாருங்க, அந்த இடமே அதிரும். என்னடா கத்திட்டு இருக்க, இதுக்கப்புறம் இப்படி கத்துன வாயிலே மிதிப்பேன்பா. அது நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, எனக்கு தெரியும்டா நீ மத்தவங்களை விட வித்தியாசமானவன்னு, உன்னை சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லுமா. அங்க இருக்க சயின்டிஸ்ட் ஒருத்தி பார்த்துட்டு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஹொஷினா, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒண்ணும்பா. அது மட்டும் இல்ல நானும் தான் சொல்லிட்டு கைஜோ நம்பர் 9 போட்டோவை காமிச்சு, இத பத்தி உனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதையா சொல்லுமா. அதுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்குது. இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கைஜோ நம்பர் 10 உருவாக்குனதே அந்த கைஜோ நம்பர் 9 தான். அங்க இருக்க எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. இன்னும் இதை பத்தி நிறைய விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த கைஜோவை ரிலீஸ் பண்ணி இது கூட நம்ம ஹொஷினா சண்டை போடணுமாமா. ஏன்னா இந்த கைஜுக்கு சண்டை போடுறதா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அட மெண்டல் பயலே, உன் கோர் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குது. சொல்ல போனா பாடியே இல்லாத பஞ்சரான டியூப் மாதிரி இருக்க, உன்னால எப்படி என் கூட சண்டை போட முடியும்னு கேட்டா, அந்த விளக்கெண்ணெய் எல்லாம் எங்களுக்கும் தெரியுங்க. அட அதுக்கு என்ன இப்ப வேணும்னா, நம்ம ஆளுங்க தான் கைஜூஸ் எல்லாத்தையுமே வெப்பனா மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி இதையுமே வெப்பனா மாத்தி நம்ம ஹொஷினா யூஸ் பண்ணுமாமா. அதை சொல்லும் போதே அதோட மொத்த பாடியும் உருவாக்கி பயங்கரமா சொல்லும். இது மினாவுக்குமே ஷாக்கா தான் இருக்கும். சயின்டிஸ்டுங்க எல்லாம் இதை கேட்டுட்டு வேண்டாம்பாங்க. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரான கைஜு. அப்படி இதை வெப்பனா மாத்தி ஹியூமன் பாடியில யூஸ் பண்ணா இது என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வேண்டாம்பாங்க. பட் அந்த கைஜு கடைசியா நம்ம ஹொஷினா கூட சண்டை போடும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சண்டை போட்டிருக்கும். சொல்ல போனா அது ஒரு கனவு மாதிரி அதுக்கு இருந்துச்சு. மறுபடியும் அதே ஃபீல் அதுக்கு வேணுமாமா. அதுக்கு தான் அப்படி கேக்குது. ஆனா ஹொஷினாக்கு இது கூட சண்டை போடும் போது போர் அடிச்சதுமா. பட் அதன்னு சொல்லும், சும்மா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, என் கூட சண்டை போடும் போது நீ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படிங்குமா. அவனுக்கே ஷாக்கா இருக்கும், அந்த அளவுக்கு இது நோட்டீஸ் பண்ணி இருக்குதான்னு. இப்ப மறுபடியும் எப்படியாச்சும் இவன் கூட சேர்ந்து மனுஷன் கைஜோன்னு யார் கூட வேணாலும் சண்டை போடலாம் அப்படின்ட்டு ஒன்னா சேர்ந்து சண்டை போடுறதுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்கும். எல்லாருமே ஷாக்ல தான் இருப்பாங்க. ஹொஷினா அப்படியே கேஷுவலா லுக் விட்டுட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம வெளியில வந்தவன் அங்க இருந்த குணுமிங்கிற சயின்டிஸ்டுக்கு கால் பண்ணி, ஏமா என்ன அது லூசு மாதிரி பேசிட்டு இருக்குது, அதை பார்த்தாலே எனக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடுங்குது. ஆனா அவன் என்னடான்னா கத்துறான் கதறான், என் கூட சண்டை போடுங்கிறான், அப்புறம் என்னைய வச்சு சண்டை போடுங்கிறான். என்ன பார்த்தா எப்படி தெரியுது, ஆளை விடுங்கடா சாமி, அவன் சங்காத்தமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பயந்து நடுங்குவான். எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. ஏன்னா அது என்ன பிளான் பண்ணிட்டு இப்படி ஆஃபர் பண்ணுதுன்னு தெரியல. ஒருவேளை இவங்களை ஏமாத்தி இவனோட மொத்த பாடியும் அதை டேக் ஓவர் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹொஷினா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுப்பான். என்னன்னா, இப்ப இவங்களுக்கு கைஜு நம்பர் 9 வந்து ஒரு பயங்கரமான த்ரெட். அது மட்டும் இல்லாம கைஜு நம்பர் 10 ஒன்னும் சாதாரண கைஜு இல்ல, பயங்கர ஸ்ட்ராங்கான கைஜு தான். கொஞ்சம் எசக்கு புசக்கா போச்சுன்னா இவன் செத்துருவான், இல்ல இவனால ஏகப்பட்ட பேர் செத்துருவாங்க. வேற வழி இல்லைன்னு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு மினாக்கு கால் பண்ணி இந்த டீலை நான் அக்செப்ட் பண்ண போறேன்பா. ஓகேன்னு சொல்லிட்டு மினாவுமே கைஜு நம்பர் 10 வெப்பனா மாத்துறதுக்காக அப்ரூவல் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நேரா அந்த கைஜு கிட்டே போய் சொல்லிடுவானா. அதுக்குமே செம ஹாப்பி. பட் சில ரூல்ஸ் போடுவான். அதாவது இவன் பாடியை டேக் ஓவர் பண்ணிருச்சுங்கிறதுக்காக அது இவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இவன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுமாமா. அதுக்கு அது முடியாதுன்னு சொல்லல, சரின்னு சொல்லல. அப்படியே கட் பண்ணா 3rd டிவிஷன் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வைஸ் கேப்டன் ஹொஷினா இங்க வரப்போறாருங்கிற மாதிரி சொல்லுவாரு. எதுக்குன்னா கைஜு நம்பர் 9 பத்தி பேசுறதுக்காக. ரொம்ப முக்கியமான மீட்டிங். கஃப்கா இந்த விஷயத்தை கேட்டுட்டு அவர்கிட்ட எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்பான். ஏன்னா கடைசியா அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்குது, அதனால யூஸ் பண்ணிக்கணும்னு பாக்குறான். சரி, கேப்டன் நருமி எங்கன்னு கேட்டா அவன் பிளட்டூன் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எங்கேயோ போயிருக்கதா கிக்கரு சொல்லுவா. அவ்வளவுதான், வைஸ் கேப்டன் முடிஞ்சு, இனி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு புலம்பி தள்ளுவாரு. என்னடான்னா, ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கும் 3rd டிவிஷனுக்கும் அடிக்கடி பஞ்சாயத்து வரும். அப்படி ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சுன்னா டோக்கியோல ஒரு இடம் வச்சிருக்கானுங்க, அங்க மீட் பண்ணி மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. 2 குரூப்புக்கும் என்னைக்குமே ஒத்து போனது இல்ல. சோ அப்படித்தான் இப்ப மீட் பண்ணி சண்டைக்கு நின்றுட்டு இருக்கானுங்க. நருமி பார்த்துட்டு, டே ஹொஷினா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஏரியாக்குள்ள நீ வருவ, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சாம்பா. உடனே ஹொஷினா பார்த்துட்டு, ரொம்ப ஓவரா பண்ணாரா, நீ மட்டும் இங்க வரலன்னா உன்னை விட பெரிய பெரிய ஆளுகளை பார்த்து நான் எப்போ பர்மிஷன் வாங்கியிருப்பேன் அப்படின்னு. உடனே இங்க பாரு, கிராப் மண்டையனுக்கும் கோணவாயனுக்கும் என் பேஸ்ல இடம் கிடையாது, உனக்கு அந்த 2 பொருத்தமும் பக்காவா இருக்குது, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடும்பா. உடனே ஹொஷினா வீம்புக்குன்னு, புரியுது புரியுது நீ எதுக்காக கோமா இருக்கேன்னு புரியுது, ட்ரைனிங் அப்போ நான் சின்ன சின்ன கைஜூஸ் எல்லாம் கொன்னு உன்னை விட அதிகமான ஸ்கோர் எடுத்து நான் உன்னை தோக்கடிச்சனே, அதனால தானே கோமா இருக்கேன்பா. அது அவனை செருப்பால
கல்லால் அடிச்சு தூக்கி பின்னாடி தள்ளி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். உடனே அடுத்து ஒருத்தன் கத்துவான், அவனை பார்த்து இன்னொருத்தன் கத்துவான், அப்புறம் இன்னொருத்தி கத்துவா, அவளை பார்த்து இன்னொருத்தி கத்துவா. இப்படி அவங்க கத்திக்கிட்டே இருக்கதை பார்த்துட்டு நருமி அவமானப்பட்டான்ல, அதாவது சின்ன கைஜூஸ் காம்படிஷன்ல அவன் தோத்துட்டான்னு அதை சரி பண்றதுக்காக அந்த ஒரு காம்படிஷன்ல மட்டும்தான் அவன் ஜெயிச்சான், மத்த எல்லா காம்படிஷன்லயும் ஜெயிச்சு அதோட டைட்டில் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சீன் போடுவான். உடனே ஹொஷினா அதெல்லாம் ஓகே, ஆனா லாங் ரேஞ்ச் ஃபயர் பண்ற டைட்டில் மீனா கிட்ட தானே இருக்குது அப்படின்னு உடனே அவனுக்கு விளக்கு மாத்த சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஆயிரும். அவன் டீம் ஆளுகளே நருமியை வந்து ரவுண்டு கட்டுவானுங்க, எதுக்காக இப்படி போய் சொன்னீங்கன்னு. அதாவது எல்லா இடத்துக்கிட்டயுமே எல்லா டைட்டிலும் என்கிட்ட தான் இருக்குதுன்னு வளைச்சு வளைச்சு போய் சொல்லி வச்சிருக்கான். ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு, உன்னைய கண்டாலே எனக்கு பத்திட்டு வருது அப்படி இப்படின்னு கத்துவானா. வைஸ் கேப்டன் மண்டேலே ஒரு அடியை போட்டு வாய மூடுறான். உன்ன சண்டை எழுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு உடனே அவ்வளவு நேரம் சண்டை கட்டின அத்தனை பேரும் லைனா நின்று அப்படியே நீட்டா சல்யூட் பண்ணுவாங்க. சரி ஓகே வாங்கன்னு சொல்லி லீடர்ஸோட கான்ஃபரன்ஸுக்கு போயிருவாங்க. அங்க எல்லா டிவிஷன்ஸோட கேப்டன்ஸும் இருப்பாங்க. அத்தனை பேரும் ஒழுங்கா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம நருமி இருக்கானே ரொம்ப ரொம்ப தெனாவட்டா திமிரா உட்காந்துட்டு கொட்டாய் விட்டுட்டு இருப்பான். அதை பார்த்த செகண்ட் டிவிஷன் கேப்டன் ஜுரா, என்னடா கொட்டாய் விட்டுட்டு இருக்க, மீட்டிங்ல இப்படித்தான் நடந்துக்குவாங்களான்னு கேப்பா. நான் என்ன ஓ வாயிலையா கொட்டாய் விட்டேன், ஏன் வாய் இது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு திமிரா பேசுவான். உடனே மீனா அவன் சண்டை மட்டும் தான் போடுவான், மத்த எல்லாத்துலயும் வெத்து வெஸ்ட்டும்பாளா. நான் எப்பவுமே கெத்து மீனா, நீ வாய பொத்துன்னு கத்திட்டு கிடப்பான். அதுல ஃபோர்த் டிவிஷன் கேப்டன் பாத்தீங்கன்னா குடிச்சுக்கிட்டு இருப்பான், அதுக்கும் கத்திட்டு கிடப்பாளுங்க. ஆக மொத்தத்துல இது சீரியஸான மீட்டிங் மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகி சீரியஸா பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஷினா தான் ஆரம்பிப்பான். அதாவது கைஜோ நம்பர் 9 பத்தி இப்ப முக்கியமான சில டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது. அதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, கைஜோ நம்பர் 9 கண்டிப்பா தனியாளாவோ இல்ல ஒரே ஒரு டிவிஷனை வச்சு சமாளிக்கவே முடியாது, எல்லாருமே ஒன்னு சேர்ந்தாகணும். கைஜோ நம்பர் 10 இவங்க கஸ்டடியில தானே இருக்குது, அதை உருவாக்குனது நம்பர் 9 தான் அப்படின்னு சொன்ன உடனே 52 ஷாக்கா இருக்கும். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அது வெறும் புரோட்டோடைப், அதுவே 9.0 அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சான்னு ஷாக்குக்கு மேல ஷாக்கு. இந்த மாதிரி உருவாக்க முடிஞ்சா ஏகப்பட்ட கைஜூஸா கைஜோ நம்பர் 9ஆல உருவாக்க முடியும்ல. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கைஜுவை உருவாக்கி அது மொத்தமா இவங்க கூட சண்டை போட விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கைஜுவை தடுக்கலன்னா இந்த நாடே அழிஞ்சு போயிருமா. அவ்வளவுதான். அதை கேட்டுட்டு அத்தனை பேருமே ஷாக் ஆயிருவாங்க. இனி இதுக்கப்புறம் கைஜு நம்பர் 9 தடுக்கிறதுக்கு இவங்க என்னென்னலாம் பிளான் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.